ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு தேவைப்படுற ஒரு 13 படிகள் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போது வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கான முதல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்வத்தை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வேலையில் இறங்கி உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்த பழகுங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆர்வமான ஒரு வேலைகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயும் ஒரு நாள் வெற்றி அடைய முடியும். ரெண்டாவது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ப்பணிப்பை காட்டணும். அது என்ன அர்ப்பணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடினமாக நீங்கள் உழைக்க பழகணும். ஸோ நீங்கள் கடினமாக உழைக்கும்போது அதோட ஸ்மார்ட் ஒர்க்கையும் கலந்து செய்யணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்காமல் உங்களுடைய இலக்குகளை நோக்கி செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலையும் ஒரு வெற்றிகரமான நபராக மாற முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படி, அர்ப்பணிப்பை காட்டு. மூன்றாவது என்ன படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றுக்கொள்ளணும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து கற்றுக்கிடணும். எதையுமே நம்ம எடுத்த உடனே கரெக்டாக செஞ்சிட முடியாது. ஃபஸ்ட் டைம் நம்ம தப்பு பண்ண தான் செய்வோம், செகண்ட் டைமும் தப்பு பண்ண தான் செய்வோம். ஸோ தேர்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 தடவை செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த தப்புலேருந்து நம்ம கற்றுப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த பயணத்தில் இருந்து கற்றுக்கொள்ள பழகணும். இதுதான் மூன்றாவது படி. நான்காவது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாவ் ஃபன் அலாங் த வே. அது என்ன ஹாவ் ஃபன் அலாங் த வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்போ பார்த்தாலும் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப டென்ஷனாகவே அந்த வேலைகளை செய்கிறத விட்டுட்டு சந்தோஷமாக செய்ய பழகுங்க. ஏன்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக உழைப்பாங்க. ஒருவேளை அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம செயல்படக்கூடாது. ஸோ வழியில் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக நம்ம இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஐந்தாவது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறையாக சிந்திக்கணும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. ஒன்லி பாசிட்டிவாக தான் நீங்கள் சிந்தனை செய்யணும். என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், இந்த வேலையை என்னால் எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறத நிறுத்தணும். சூழ்நிலைகள் மோசமாக இருந்தால் கூட இந்த சூழ்நிலைகளை என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டை நீங்கள் எப்போவுமே உங்கள் மைண்டில் விதைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நேர்மறையாக சிந்தியுங்கள். அடுத்தது 6வது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் நேர்மையாக இருங்கள். அதாவது நீங்கள் உங்களுக்கே ஹானஸ்ட்டாக இருக்கணும். உங்களால் இந்த விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உணர்வை நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே விதையாக போடணும். என்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். அடுத்தது 7வது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவனச்சிதறல்களை அகற்றவும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டாகவே இருக்க மாட்டாங்க. ஃபோக்கஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கவனமாக இல்லைன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் நம்மளால் இறங்கி ஜெயிக்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், ஒரு மேக்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாமில் போயிட்டு நம்ம வேறு எதையும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம், சயின்ஸை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் ஃபார்முலாஸ்லேயும் உங்கள் கவனம் ஃபுல்லாக அந்த கணக்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்லா பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய சிதறல்கள் இருக்காமல் நீங்கள் லைஃப்பில் பார்த்துக்கணும். இதுதான் 7வது படி. அண்ட் தென் 8வது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களையே சார்ந்திருங்கள். அது என்ன உங்களையே சார்ந்திருங்கள்? எப்போவுமே நீங்கள் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்கிற ஒரு லைஃப்பை விட்டுட்டு உங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் இந்த ஒர்க்கை அவர்கிட்ட கொடுக்கலாமா, இந்த வேலையை இவங்கள்ட்ட கொடுக்கலாமா,
அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் என்னால் இதை செய்ய முடியும்னு சொல்லி எடுத்து உங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இறங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது 9வது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து திட்டம் போடணும். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை தோற்ற உடனே அந்த முயற்சியை கைவிட்டுருவாங்க. சில பேர் ரெண்டு தடவை தோற்ற உடனே அந்த முயற்சியை கைவிட்டுருவாங்க. ஆனால் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை வாட்டி தோற்றாலும் விடவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அந்த வெற்றியை அடைகிற வரைக்கும் அந்த திட்டங்களை அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த படி, அதாவது 9வது படி, தொடர்ந்து திட்டமிடுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வெற்றிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது படி, அதிக வேலை செய்வதை தவிர்க்கவும். என்னடா இது 10வது படியில் ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஹார்ட் ஒர்க்கு அப்படின்றது மட்டும் நமக்கு வெற்றியை தேடி தந்துடாது. ஸ்மார்ட் ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுமே வேணும். ஹார்டாக ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ஸ்மார்ட் ஒர்க்கோடு கலந்து செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதனால் நான் வெறும் கடினமாக நான் உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹார்டாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. புத்திசாலித்தனமான ஒரு உழைப்பை நீங்கள் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 11th படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட்டான இலக்குகளை உருவாக்கவும். அதாவது உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு எய்மை நீங்கள் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படணும். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இலக்குகளை அவங்களுக்கு என்ன எய்மு அப்படின்றத அவங்களுக்கு செலக்ட் பண்ணவே தெரியாது. ஸோ அவங்களால முடியாத ஒரு எய்மெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு 30 வயசில் நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாடி திடீர்னு நம்ம ஒரு விராட் கோலி மாதிரியோ இல்லாட்டினா நம்ம ரோஹித் சர்மா மாதிரியோ இல்லை டெண்டுல்கர் மாதிரியோ ஆக முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இலக்கு நம்ம நிர்ணயம் செய்ய முடியாது. நமக்கு அந்த 30 வயசில் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் எந்த மாதிரி இலக்குகளை அடைய முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் ஸ்மார்ட்டாக இலக்குகளை உருவாக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 12வது படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறியதாக தொடங்குங்கள். அது என்ன சின்னதாக தொடங்குறது? எடுத்த உடனே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாலாம் போட்டு நம்ம பண்ணக்கூடாது. சின்னதாக தான் நம்ம செய்ய பழகணும். அதுதான் சிறியதாக தொடங்குங்கள். கால்குலேட்டட் ரிஸ்க். அந்த பிஸ்னஸில் எடுத்த உடனே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு மேபி உங்களுக்கு ப்ராஃபிட் வராமல் அது லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சின்னதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்போவுமே என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கோல்ஸை நோக்கி நகர பழகணும். அடுத்தது 13th பார்த்தீங்கன்னா, நல்ல பழக்கங்களை உருவாக்குங்கள். எப்போவுமே குட் ஹேபிட்ஸோடு இருக்க பழகுங்க. ஏன்னா பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால் நல்ல பழக்கத்தோடு நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம நல்லா வச்சுக்க முடியும். ஸோ இந்த 13 படிகளையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச பல சாதனைகளை நீங்கள் புரிய முடியும். வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான மனிதராகவும் உருவாக முடியும். நன்றி, வணக்கம்.